ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மலன் ப்ரோ. இப்போ வந்து போனால் வித்தியாசமான முறையில் வந்து விநாயகர் வச்சுருக்காங்க. இது எங்கே வச்சுருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கலாம். ப்ரோ, இப்போ வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, எந்த இடத்துல வச்சுருக்கீங்க இந்த இடம்? பிச்சனூர்பேட்டை விபி கோயில் தெருவு, வரதராஜ பெருமாள் கோயில் தெருவுங்க. சரிங்க. எத்தனாவது வருஷம் இது பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இது ரொம்ப நாளாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் சின்ன லெவலில் செஞ்சுன்னு இருந்தாங்க. இந்த வாட்டி தான் பெரிய லெவலில் செஞ்சுன்னு வந்திருக்காங்க. ஒரு பசங்க, நாங்கள் எங்கள் தெரு பசங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இது செய்கிறோம். நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம். சரிங்க. என்னென்ன அன்னதானமெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு நாளைக்கு இட்லி, பொங்கல், பிரிஞ்சி சாதம், புளி சாதம், வடை, கேசரி, அப்புறம் பிஸ்மிலாபாத்து எல்லாம் போட்டுன்னு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக, ஒரு ஐட்டமாக இல்லை, ஒரு 4-5 ஐட்டமாக நாங்கள் சொல்கிறதுக்கு கூட மறந்துடுறோம். அந்த அளவுக்கு செய்கிறாங்க. இந்த முறை வந்து போனால் இந்த விநாயகர்கிட்ட வந்து என்ன புதுமையாக வச்சுருக்கீங்க நீங்கள்? இதில் எங்கள் தெருவில் பெருமாள் கோயில் இடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக இவரை கொண்டு வந்தாச்சும் அந்த பெருமாள் கோயில் இது பண்ணணும், பெருமாள் பிள்ளையாராக வச்சுருக்குறோம். உங்களுக்கு இந்த முறை வந்து பண்ண வச்சுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லைங்க, ரொம்ப ஹாப்பி. நான் டைலர் கடை வச்சிருக்கிறேன். நான் அந்த வேலையே செய்யறதில்ல, இங்கே தான் இருந்து இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து செஞ்சுட்டு. பிள்ளையர்கிட்ட வந்து நம்ம வேண்டிட்டு கற்பூரம் கொளுத்திட்டு போனோம்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகுதா? சந்தோஷம் இருக்குது. அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் தான் முக்கியம். எல்லாமே சந்தோஷம், நிம்மதி எல்லாருக்கும். ஒற்றுமையும் இருக்குது, ஒற்றுமை இருக்குது. ஓகே, சந்தோஷம் வந்து கிடைக்குது. அதே மாதிரி வந்து நிறைவேறுது. ஒரு நிம்மதி. வீட்டில் எவ்வளோ கவலை இருந்தாலும் இந்த 5 நாள் இருக்கிறது வந்து வச்சப்பிருந்து ஒரு 4 நாளாக வச்சிட்டு இருக்காங்க. அந்த 4 நாள் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எல்லாரும் ஒற்றுமையாக, பேசாதவங்க கூட பேசி நாங்கள் இது பண்ணுற அளவுக்கு இருக்குது. இது செய்யுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவர் வந்த நேரம் எங்கள் கோயிலும் கட்டுற முயற்சி நாங்கள் எடுத்துருக்குறோம். அது பொதுமக்களும் நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ வந்து பாருங்கள், அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த தெருவில் விபி கோயில் தெருவுங்களா, விபி கோயில் தெருவில் பாருங்கள் எவ்வளோ அழகான முறையில் 3 தலை கொண்ட விநாயகர் வந்து எங்கேயுமே நான் வந்து பார்க்கல. இது ஒரு புதுமையாக இருக்கிறது. பார்க்குறதுக்கு வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், அங்கே வந்து பண்ண விநாயகர் இருக்கிறாரு, அதுக்கடுத்து இவர் இருக்கார், அதுக்கடுத்து வந்து இவர் இருக்கார். இதை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் வந்து ஒரு புதுமை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 3 தலையில் தான் அந்த கிரீடமெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து பார்த்தா நம்ம கண்குள்ளாக காட்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு முறை நமக்கு வந்து பார்த்தோம்னா நினைவில் அப்படியே இருக்கும். கனவாக வந்து போனால் வரக்கூடிய அளவுக்கு வந்து போனால் இருக்கக்கூடிய பிள்ளையார் தான் நம்ம வந்து சொல்லணும். இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் வந்து போனால் சூப்பராக வந்து போனால் இந்த இடத்துல வேண்டினா எல்லாமே நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களாம் அந்த பிள்ளையாரெல்லாம் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் யாராவது ஃபாலோ பண்ணாமல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ, ஷேர் பண்ணுங்க ப்ரோ. தேங்க்யூ. நான் டிஆர் ப்ரோ.